வணக்கம் மாணவ தங்கங்களா, நலமா இருக்கீங்களா? 11th ஸ்டாண்டர்ட் கெமிஸ்ட்ரியில யூனிட் 10ல இம்பார்ட்டன்டான ஒரு கொஸ்டின் பார்க்க போறோம். அதாவது MO டயக்ராம் ஃபார் நைட்ரஜன் மாலிகூல். இந்த MO தியரி பத்தி இதனுடைய மெயின் போஸ்ட்லைட்ஸ் என்னென்ன அப்படின்னு டிஸ்கஸ் பண்ணிருக்கோம் ஆல்ரெடி நம்ம சேனல்ல. அந்த வீடியோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கீழே இருக்கு. பார்க்காதவங்க போய் பார்த்துட்டு வந்தீங்க அப்படின்னா இந்த N2 மாலிகுலுக்கு எப்படி நான் MO தியரி அப்ளை பண்ணி வரைகிறேன் அப்படின்றது உங்களுக்கு தெரியும், ஈஸியாகவும் இருக்கும். பார்க்காதவங்க பார்த்துட்டு இந்த வீடியோ பாருங்க. இப்போ இதுக்கு நம்ம MO டயக்ராம் வரையணும்னா முதல் நைட்ரஜன் ஆட்டத்தோடைய என்ன தெரியணும் அப்படின்னா எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் தெரியணும். அதனுடைய அட்டாமிக் நம்பர் 7 என்ன வரும்? 1s2 2s2 2p3. இது நமக்கு தெரிஞ்ச விஷயம் தான். இப்போ நான் என்ன பண்ண போறேன், நைட்ரஜன் மாலிகூல்ன்றது என்னன்னா ரெண்டு நைட்ரஜன் ஆட்டம் கம்பைன் ஆனது. அதனால என்ன பண்றேன் அப்படின்னா இந்த பக்கம் இருக்கிறது ஃபுல்லா ஒரு நைட்ரஜனுடைய அட்டாமிக் ஆர்பிட்டால்ஸ், இதெல்லாம் இன்னொரு நைட்ரஜன் இருக்குல்ல அதனுடைய அட்டாமிக் ஆர்பிட்டால் சால்வ் கொடுத்துருக்கேன். சரியா? இப்போ நமக்கு எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் எப்படி இருக்கு? 1s2 2s2 2p3 இருக்கு. ஸோ இந்த எனர்ஜி டயக்ராம்ல இருந்து 1s2 கீழே இருக்கிறது அப்படின்றது அண்டர்ஸ்டுட். அதனால நம்ம வரைய வேண்டிய அவசியம் இல்லை. நான் வரைஞ்ச இன்னும் பெருசா இடம் தேவைப்படும். அதனால அது இருக்குன்றது அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்குவாங்க, அதை வரைய வேண்டாம். நான் 2sல இருந்து 2p ரெண்டு அவுட்டர் மோஸ்ட்ல ரெண்டு தான் இருக்கு, 2s 2p. அதை மட்டும் இங்க ரெப்ரசென்ட் பண்ண போறேன். இந்த பக்கம் இருக்கிற சொல்லிட்டேன் ஏற்கனவே, இது ஒரு நைட்ரஜன் ஆட்டம். இதுல அட்டாமிக் ஆர்பிட்டல் ஆஃப் நைட்ரஜன் அப்படின்ற போது ஃபர்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா 2s2. அப்ப இங்க நமக்கு எத்தனை இருக்குன்னா 2 எலக்ட்ரான் பிரசன்ட் ஆயிருக்கு. தென் அங்க இங்க என்ன இருக்கு அப்படின்னா 2p3 என்ன இருக்கும்? ஈச் அண்ட் எவ்ரி ஆர்பிட்டல் கண்டெயின் 1 எலக்ட்ரான். இது ஒரு நைட்ரஜன் மாதிரி, இந்த பக்கம் ஒரு நைட்ரஜன் இருக்கு. அங்கே என்ன இருக்குன்னா 2s2, தென் என்ன இருக்கு நமக்கு 2p3 அப்படின்னு இருக்கு. ரைட்டாயா? சரி, இப்போ எலக்ட்ரான் ஃபில் பண்ணியாச்சு. இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த நடுவில் இருக்கு பாத்தீங்கன்னா இது என்னன்னா மாலிகுலார் ஆர்பிட்டால் ஆஃப் நைட்ரஜன் மாலிகூல். சரிங்களா? இப்போ இதுக்கு நம்ம பேர் வைக்கணும். இது எப்படி வைக்கணும்ன்றத நம்ம ஆல்ரெடி வீடியோ சொல்லியிருக்கோம், அவங்களுக்கு பார்த்து வந்தீங்கன்னா ஈஸியா புரியும். இது என்ன அப்படின்னா சிக்மா 2s, இது என்ன வரும்? சிக்மா ஸ்டார் 2s. ரைட், இது என்ன சார் வரும்? பை 2py பை 2pz. இது சிக்மா 2px. அப்புறம் இது என்னது? by star 2py by star 2pz sigma star 2px. கண்டிப்பா என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த ஆர்பிட்டாலுக்கு நீங்க பேர் வைக்கணும். சரிங்களா? ரைட், இப்போ வாங்க இந்த எலக்ட்ரான்ஸை நம்ம என்ன பண்ணணும், டிஸ்ட்ரிபியூட் பண்ணி கொடுக்கணும். மொத்தம் எத்தனை எலக்ட்ரான் இருக்குங்க பார்த்தீங்க அப்படின்னா 2 + 2 4 இருக்கு. நமக்கு என்ன தெரியும், இந்த எலக்ட்ரான்ஸை லோயர் எனர்ஜி லெவல்ல இருந்து ஹையர் எனர்ஜி ஃபுல் பண்ணிட்டு போகணும். அப்ப 4 எலக்ட்ரான் பாருங்க, 1 2 3 4. இது சரியா போயிடுச்சு. சரிங்களா? இப்போ இங்க வாங்க, இங்க ஒரு 3 எலக்ட்ரான், இங்க ஒரு 3 எலக்ட்ரான், மொத்தம் எத்தனை இருக்கு? நமக்கு 6 எலக்ட்ரான்ஸ் இருக்கு. அப்ப பாருங்க நம்ம அதை ஃபில் பண்ண போறோம். நல்லா தெரிஞ்சுக்கங்க, லோயர் எனர்ஜி லெவல்ல தான் போகணும். டீஜெனரேட் ஆர்பிட்டல் இருந்துச்சுன்னா எல்லாருக்கும் ஒன்னு கொடுத்துட்டு அப்புறம் என்ன பண்ணணும், பேர் பண்ணணும். இப்ப பாருங்க 1 2 3 4 5 6. 6 முடிஞ்சு, அவ்வளவுதான். இதோட முடிஞ்சிருச்சு. இதுக்கு மேல போனோம்னா இருந்தா போகலாம். மொத்தமே இருக்கிறது 6 தான். 6 நீங்க டிஸ்ட்ரிபியூட் பண்ணி போட்டுட்டீங்க, முடிஞ்சிருச்சு. நம்ம என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த எலக்ட்ரானை டிஸ்ட்ரிபியூட் கொடுத்தாச்சு. இப்போ என்ன பண்ணணும் சார் அப்படின்னா இங்க நீங்க என்ன எழுதணும் அப்படின்னா இந்த மாலிகுலர் நைட்ரஜன் இருக்குல்ல அதனுடைய எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் எழுதணும். எப்படி சார் எழுதுறது அப்படின்னா பாருங்க. ஸோ எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் ஆஃப் மாலிகூல், நைட்ரஜன் மாலிகூல். இப்போ எழுத போறேன் சார், கவனிங்க. ஏற்கனவே கீழே இருக்கு சிக்மா 1s இருக்கு, கவனிமா. சிக்மா 1s2 சிக்மா ஸ்டார் 1s2. புரிஞ்சா? அடுத்து என்ன இருக்கீங்க? சிக்மா 2s2 சிக்மா ஸ்டார் 2s2. அடுத்து என்ன சார் இருக்கு? ரைட், அடுத்து என்ன இருக்கு? பை 2py2 பை 2pz2 சிக்மா 2px2. வேற எதுவும் போடணுமா? கிடையாது. இந்த எலக்ட்ரான் எழுத வேண்டிய அவசியம் இல்ல. இப்போ என்ன சார் கண்டுபிடிக்கணும்? நெக்ஸ்ட் என்ன கண்டுபிடிக்கணும்னா பாண்ட் ஆர்டர் கண்டுபிடிக்கணும். வாட் இஸ் பாண்ட் ஆர்டர்? நான் தெரிஞ்சுக்கிட்டாங்களா? வாட் இஸ் பாண்ட் ஆர்டர்? NB minus Na/2. அதாவது என்ன, நம்பர் ஆஃப் பாண்டிங் எலக்ட்ரான் மைனஸ் நம்பர் ஆஃப் ஆன்டிபாடி எலக்ட்ரான் டிவைடட் பை 2 அப்படின்றதா என்னதுன்னா பாண்ட் ஆர்டர். நீங்க எங்கேயே பார்த்துடலாம். ஸ்டார் இருந்துச்சுன்னா அப்படின்னா அது நம்பர் ஆஃப் எலக்ட்ரான் பிரசன்ட் இன் ஆன்டி பாண்டிங். ஸ்டார் இல்லை அப்படின்னா அது பாண்டிங் இருக்கக்கூடிய நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ். எல்லாம் கவனிச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் பாண்டிங் எழுதணும். 2 4 6 8 10. அப்ப என்னது 10 மைனஸ். அடுத்து ஆன்டிபாடி பார்க்கணும். 2 4. அப்ப 4/2. அப்ப என்ன வரும்? 6/2 = 3. அப்ப இங்க இருக்கக்கூடிய பாண்ட் ஆர்டர் என்னன்னா 3. அப்ப என்ன இருக்கு நைட்ரஜன்ல? N ட்ரிபிள் பாண்ட் N இருக்கு அப்படின்றது உறுதியாகுது. சரிங்க சார், இது என்ன மேக்னெட்டிக் ப்ராப்பர்ட்டி அப்படின்னு பார்க்கணும். நல்லா கவனிச்சுக்கோங்கம்மா. இந்த நடுவில் இருக்கு பாத்தீங்கன்னா இந்த மாலிகுலர் ஆர்பிட்டால்ல அன்பேர் எலக்ட்ரான் பிரசன்ட் ஆயிருந்துச்சு அப்படின்னா அது பேரா மேக்னெட்டிக். இங்க பாருங்க, எங்கேயோ அன்பேர் இருக்கான்னு பாருங்க, எல்லாமே 2 2 2 2 பேரா இருக்கு. அப்ப இது என்ன மேக்னெட்டிக் அப்படின்னா
டயாமேக்னெட்டிக் ப்ராப்பர்ட்டி, டயாமேக்னெட்டிக். சரியா? இது கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். தொடர்ந்து நம்ம சேனல் இணைஞ்சிருங்க. அடுத்து எம்ஓ டயக்ராம் ஃபார் ஆக்சிஜன் வருது, அது அடுத்த வீடியோ வருது, அதை நீங்க தொடர்ந்து பாருங்க. நன்றி மாணவ தங்கங்களா.